ப்ரோ இன்ட்ரோ இன்ட்ரோ ரோல் பண்ணுங்க ப்ரோ. இல்லையா? ஏன் ப்ரோ வந்துட்டு நான் இன்ட்ரோ போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய யூடியூபர் ஆகலன்னு சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தான். ஸோ அப்படியே நம்ம தேர்ஸ்டே டியூட்டோரியலில் உள்ளே போய்டும். வந்துட்டு இந்த வீடியோ யாருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஃபார் பிகினர்ஸ். இது வரைக்கும் நான் கேமராவே தொட்டதே கிடையாது. இல்லைனா வந்துட்டு நான் இது வரைக்கும் கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன், பட் ஆட்டோ மோடில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் மேனுவல் மோடில் ஷூட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதான் கேமராவில் ஆட்டோ மோடே இருக்குது, அப்புறம் நான் ஏன் வந்துட்டு மேனுவல் மோடில் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஆட்டோ மோடில் ஷூட் பண்ணுறீங்கன்னா கேமரா சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஆல்ரெடி ப்ரீசெட்டாக என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறீங்க. இதே நீங்கள் மேனுவல் மோடில் ஷூட் பண்ணிங்கன்னா கேமரா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மேனுவலில் ஷூட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஸோ அல்டிமேட்லி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு மெயின் கோல் என்னன்னா வந்துட்டு ஒன்று கரெக்டான எக்ஸ்போஷரில் எடுக்கணும், கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு தான். ஸோ ஃபோக்கஸ் வந்துட்டு தனி சப்ஜெக்ட், நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். எக்ஸ்போஷர்னா என்னன்னா நம்ம கரெக்டான லைட் வந்துட்டு நம்ம சென்சாருக்கு அனுப்பணும். நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போஷரில் தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டராக இருக்கும், இல்லைனா பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க்கராக இருக்கும். ஸோ இந்த கரெக்டான எக்ஸ்போஷர் வந்துட்டு நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்துட்டு எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள்னு இருக்குது. எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர், ISO. இந்த 3 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தால் தான் உங்களோட நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த 3 நீங்கள் சொல்லியே ஆகணும், எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷட்டர் ஸ்பீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷட்டர் ஸ்பீடுன்றது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் லைட்டை உள்ளே அனுப்புறீங்கன்றது தான் ஷட்டர் ஸ்பீட். எவ்வளோ நேரம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி உங்கள் கேமரா முன்னாடி வந்துட்டு ஷட்டர் இருக்கும். அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் ஷட்டர் ஸ்பீட். சிம்பிள். ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு உங்கள் கேமராவில் எப்படி இருக்கும்னா நீங்கள் உங்கள் கேமரா எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃப்ராக்ஷன்ஸில் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட்ஸ், 1 செகண்ட், 1/2, 1/4, 1/8, 1/15, 1/30 இப்படி போயினே வந்துட்டு 1/4000, 1/8000 இப்படி வந்துட்டு உங்கள் கேமராக்கு ஏற்ற மாதிரி போயினே இருக்கும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு எப்படி எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்கன்னா உங்கள் ஷட்டர் ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகிருக்கும். அஃப்கோர்ஸ் லைட் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், இமேஜ் வந்து பிரைட்டராக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக உங்கள் இமேஜ் வந்து டார்க்கராகும். ஷட்டர் ஸ்பீடை வந்துட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ண இமேஜ் வந்துட்டு பிரைட்டர் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஷட்டர் ஸ்பீடை வந்துட்டு நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட், இன்னொன்று வந்துட்டு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட். ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/125க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட். இந்த ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோ கிரிக்கெட் ஆடும்போதோ, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும். ஒரு 1/1000, 1/2000, 1/4000லாம் வைக்கணும். ஏன்னா அந்த ஷட்டர்லாம் வந்துட்டு டக்குன்னு அடிக்கும். அது வந்துட்டு ஆக்ஷனெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்டு மூவ் ஆகுதுன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணும். எது வந்துட்டு ஒரு குழந்தை எடுக்கிறீங்கன்னா குழந்தை வந்துட்டு ஆடினே இருக்கும். ஸோ குழந்தைக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட். மொமெண்ட்டை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட். ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் மூவிங் சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் தான் மாடல் நினச்சிக்கோங்க. மாடல் மாதிரிலாம் இல்லை வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னா நான் வந்துட்டு போசஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் மூவ் ஆக போகிறது இல்லை. ஸோ எனக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்லோயர் ஷட்டர் ஸ்பீட்லேயே எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எதாவது எடுக்கிறீங்க, ஒருவேளை இந்த கப் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நவுற போகிறது இல்லை. ஸோ இந்த கப்பு வந்துட்டு நீங்கள் 1/60, 1/125லேயே எடுக்கலாம். சரி, ஓகே ஆண்ட்ரோ 1/60 கீழே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஆப்பு. என்னன்னா பார்த்தீங்கன்னா 1/60 கீழே போனீங்கன்னா கேமரா ஷேக் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கை வந்துட்டு நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு மைன்யூட்டான ஷேக்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கரெக்டான ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கணும்னா யூஸ்வலாக உங்களுடைய லென்ஸ் வந்துட்டு 18/55 எல்லாம் வரும். நீங்கள் எந்த ஃபோக்கல் லென்த்தில் வச்சு எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 28லையோ இல்லை 50லையோ வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா 50க்கு மேலே வந்துட்டு உங்கள் ஷட்டர் ஸ்பீட் இருக்கணும். இதுதான் ரூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு மேலே தான் நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் எடுக்கணும். இப்போ 200 mm லென்ஸ் வச்சு எடுக்கிறீங்கன்னா
200க்கு மேலே தான் உங்கள் ஷட்டர் ஸ்பீடு வரும். இல்லைன்னா 200 கீழே வச்சு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேமரா ஷேக் வரும். இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு டார்க்கர் ஆகும். ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணால் வந்துட்டு இமேஜ் வந்து பிரைட்டர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு எடுக்கணும், ஸ்லோவர் ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு நான் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பேச்சர். ஸோ அப்பேச்சர் ரொம்ப ஈஸி. அப்பேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா லென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லென்ஸில் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக வரும். ஸோ இமேஜ் வந்துட்டு பிரைட்டர் ஆகும். இதே அந்த ஹோல் வந்துட்டு சின்னதாயிடுச்சுன்னா வந்துட்டு லைட்டு வந்துட்டு கம்மியாக வரும். அதனால் இமேஜ் வந்துட்டு டார்க்கராக இருக்கும். சிம்பிள். இந்த அப்பேச்சர் வந்துட்டு உங்கள் கேமராவில் எப்படி இருக்கும்னா f/ன்னு இருக்கும். f/2.8, f/4, f/5.6, f/8 இப்படி வந்துட்டு f/22 வரைக்கும் இருக்கும். இந்த அப்பேச்சரில் வந்துட்டு கொஞ்சம் சைக்கான விஷயம் வந்துட்டு நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா வந்துட்டு ஆப்போசிட் நம்பரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் f/5.6ல் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்பேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5.6ல இருந்துட்டு 8 போவீங்க. ஆனால் அதுதான் தப்பு. இன்க்ரீஸ் பண்ணுப்பா அப்படின்னா நம்பர் வைஸ் டிக்ரீஸ் பண்ணணும். 5.6ல் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு 4க்கு வரணும். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன்ல, இன்க்ரீஸ் பண்ணுன்னா நம்பர் வைஸ் டிக்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் பண்ணுன்னா நம்பர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்பேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு 2.8, அப்பேச்சர் கம்மியாக இருக்குன்னா வந்துட்டு ஒரு 11, ஒரு 13 அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஹையர் த நம்பர் அப்பேச்சர் வந்துட்டு கம்மி, ஸோ லோயர் த நம்பர் அப்பேச்சர் வந்துட்டு ஜாஸ்தி. இதில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த அப்பேச்சரில் தான் இருக்குது. அது என்னன்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் பிளர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர்ன்ட்டு இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற இனிமேல் நீங்கள்லாம் வந்துட்டு நூப்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு பேக்ரவுண்ட் பிளர்ன்னு சொல்லிடுங்க. இதை வந்துட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிளர்ராக பின்னாடி இருக்குன்னா அதை வந்துட்டு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இதே என் கை பின்னாடி போச்சுன்னா இது வந்துட்டு பிளர்ராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபீல்டு வரைக்கும் தான் வந்துட்டு அது ஃபோக்கஸ்டாக இருக்கும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பிளர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கம்மியான அப்பேச்சரில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும், இவ்வளோ பிளர் இருக்கும். இதே நீங்கள் ஜாஸ்தி பண்ண எல்லாமே ஃபோக்கஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, நான் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும், இல்லை ஒரு ரிங் எடுக்கிறீங்கன்னா பின்னாடி இருக்கிறது எல்லாம் பிளர் ஆகணும், எங்கேஜ்மெண்ட் ரிங்கு மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் அப்பேச்சர் வந்துட்டு கம்மியாக வைப்பீங்க, 2.8 இல்லைன்னா 4 வைப்பீங்க. இதே வந்துட்டு நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நின்றுக்கிறீங்க, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நீங்கள் 2.8, 4 வச்சு அடிச்சிங்கன்னா உங்கள் தங்கச்சியோட மூக்கு மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும், மீதி எல்லாரும் பிளர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் f11, f13 வச்சு தான் எடுக்கணும். ஸோ அப்போ தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸில் இருப்பாங்க. அவ்வளோதான் அப்பேச்சர். அப்பேச்சர் வந்துட்டு இன்னொரு தடவை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பேச்சர் டிக்ரீஸ் பண்ண ஹோல் பெருசாகும், அதனால் வந்துட்டு இமேஜ் பிரைட்டர் ஆகும். அப்பேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஹோல் வந்து சின்னதாகும், அதனால இமேஜ் வந்துட்டு டார்க்கராக இருக்கும். அதே மாதிரி அப்பேச்சர் டிக்ரீஸ் பண்ணி எடுத்தீங்க 2.8னா ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும். அதே வந்துட்டு நீங்கள் அப்பேச்சரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஜாஸ்தி ஆகும், எல்லாமே ஃபோக்கஸில் வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான் அப்பேச்சர். இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஐஎஸ்ஓ வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஐஎஸ்ஓ வந்துட்டு உங்கள் கேமராவில் எப்படி இருக்கும்னா எல்லாமே 0 லைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 100, 200, 400, 800, 1600 இப்படி உங்கள் கேமராக்கு ஏற்ற மாதிரி போயினே இருக்கும். ஸோ ஐஎஸ்ஓன்னா என்னென்னா வந்துட்டு உங்கள் சென்சார் வந்துட்டு லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அந்த சென்சிட்டிவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஐஎஸ்ஓ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த லைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐஎஸ்ஓ வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டு உங்கள் இமேஜ் வந்துட்டு பிரைட்டர் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ அதான் இன்க்ரீஸ் பண்ணால் வந்துட்டு இமேஜ் வந்து பிரைட்டர் ஆகுது இல்லை, ஸோ நைட் டைம்லனா நான் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். பட் அங்கே தான் வந்துட்டு ஒரு பிரச்சனையே இருக்குது. என்னன்னா வந்துட்டு நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டு உங்கள் இமேஜில் கிரெயின்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு டிஜிட்டல் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஐஎஸ்ஓ வந்துட்டு எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. 100ல் இருக்குன்னா உங்கள் கேமராவில் ஐஎஸ்ஓ தொடாதீங்க, 100லேயே வைங்க. மீதி ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர் இந்த ரெண்டையும் வச்சுட்டு தான் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை, நான் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஐஎஸ்ஓவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐஎஸ்ஓ வந்துட்டு எந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணால் வந்துட்டு இந்த டிஜிட்டல் நாய்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுடைய கேமரா பொறுத்து.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிகினர் கேமராலாம் எடுத்திங்கன்னா வந்துட்டு 200 ISO மேலே எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஜிட்டல் நாய்ஸ் வர ஆரம்பிக்கும். இதே ஒரு இன்டர்மீடியட் கேமரா ஒரு 1 lakh ஒரு 1.5 lakh கேமராலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் 3200 வரைக்கும் ISO எடுத்துகிட்டு போயிட்டு கூட நல்ல கிறிஸ்பான இமேஜ் எடுக்கலாம். இதே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா 1DX கேமரா எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 51,200 வரைக்கும் ISO எடுத்துன்னு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிறிஸ்பான இமேஜ் எடுக்க முடியும். அதனால தான் அந்த கேமரா வந்துட்டு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த 1DX கேமரா வந்துட்டு என் கையில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமரா பார்க்கறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கலாம், லக்கு வந்துட்டு ரொம்ப கம்மி எனக்கு. ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் என் கைக்கு அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த 3 நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் கேமரா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, அப்பச்சர் டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, அப்புறம் ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, ஷட்டர் ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, ஃபோட்டோஸ் எடுத்து நோட்டில் எழுதி பாருங்கள். இப்போ எனக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏதாவது ஒன்று பார்த்தா டக்குன்னு செட் பண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 months ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸி. ஃபோட்டோகிராஃபி இஸ் எ கிஃப்ட். ஒரு 2-3 days முன்னாடி கூட வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு 11th standard படிக்கிறப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்காக வந்துட்டு எல்லாரையும் ஃபோட்டோஸ் எடுப்பேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபேஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ், பயங்கரமா சிரிப்பு எங்க 2 பேருக்கும். ஃபோட்டோஸ் கேன் கிரியேட் மேஜிக்ஸ். இந்த உஸ்தாத் ஹோட்டலில் வந்துட்டு ஒரு சீன் வரும். அவன் சமைச்சிட்ட பிறகு அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றப்போ வந்துட்டு அவங்க ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் பார்த்த பிறகு அப்போ துல்கர் சல்மான் வந்து இந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த ஃபோட்டோகிராஃபியும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்ட பிறகு மற்றவங்க ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் வரும். இல்லை நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு அந்த இமேஜ் பார்க்கும்போது ஒரு டைமாக அந்த ஹாப்பினஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபினால மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு ஃபோட்டோகிராஃபினா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோஸ், ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ until then, signing off from Andrew Isaac.